தம்பி, நான் அரசியல் கேள்விக்காக தான் இந்த களத்துக்கு வந்தேன். அதுக்கான கேள்விகளை மட்டும் இங்க கேளுங்க. அப்படிங்களா? இது என்னன்னு தெரியுதா? ஏன் தெரியாது? தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஏன் கைப்பட நான் எழுதியது. பொய் சொல்பவர்களை புழுதியில் போட்டு புரட்டி எடுப்போம், மாத்தி பேசுபவர்களை மண்டியிடச் செய்வோம், இயற்கை பீர் தொழிற்சாலை அமைப்போம், கால்குலேட்டர் பயிற்சி கொடுப்போம், ஆடு மாடு மேய்ப்பதை கட்டாய பாடமாக்குவோம், வீட்டுக்கு ஒரு ஆமை வளர்க்கும் திட்டம், ஆமைங்கிறதுக்கு பதிலாக தொம்மைன்னு பதிவாயிருக்கும். தம்பி, அந்த அளவுக்கு மனப்பாடமா இருக்கு அண்ணங்கிட்ட. என்கிட்ட கேட்குறீங்களா இதை பத்தி? ஐயா, பொய் சொல்பவர்களை புழுதியில் புரட்டி எடுப்புன்னு சொல்லிட்டு பொய் சொல்றதுல டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு அள்ளி வர்றதே நீங்க தானே சொல்றாங்க ஐயா. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. நீங்க அவதூறு பரப்பாதீங்க தம்பி. மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த அண்ணனைத்தான் சொல்லுவாங்க அடுத்த வேட்பாளர் முதல்வரா வரணும்னு. ஐயா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆடு மாடி மேய்க்க சொல்லி கால்குலேட்டர் பத்தி பேசிக்கிட்டு அதிபர் எங்களை 30 ஆண்டு காலம் பின்னோக்கி அழைச்சிட்டு போறாருன்னு சொல்றாங்க. நீங்க இந்த இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க தம்பி. ஆதாரம் இல்லாததை ஒருபோதும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்கு? பேசுறது இல்ல சார். பாருங்க, என்னத்தை பாக்குறது அங்க இருக்கு. உக்கால வழியலா கல்லுல போத மாத்திரை இருந்து வச்சிருக்கலடா. இல்லண்ணா, அப்படிலாம் இல்லண்ணா. டைரக்டா அதிபர் கூடவே கணக்குல இருக்கேன்டானா. என்கிட்டவா என்ன விட்டுருங்கண்ணா, அப்படிலாம் இல்லண்ணா. ஒரு போன் பண்ணனு வை, கட்டையே இருக்காதுடா. அதெல்லாம் அப்படி சைடிஸுக்கு மானூரை வச்சிருக்கியாடா? நம்ம கடையில் அதெல்லாம் கிடையாதுண்ணே. மானூரா கிடையாதா? என்ன பண்றான் பாடுறோம் கட்டையே இருக்காது பாடுற. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி. ஹலோ அண்ணா, சொல்றா பரேஷ் வேலை. அண்ணா, இங்க கல்லு கடையில அநியாயம் பண்றாங்கண்ணா. குடிச்சா பேசாம வீட்டுல போய் படுற. அண்ணா, உங்களுக்காச்சும் பாரின்ல இருந்து ஏதாச்சும் சரக்கு வரும்ண்ணா. எங்களுக்குலாம் அந்த மாதிரி லோக்கல் சரக்கு தானே. இப்ப போனை வைக்கிறியா இல்ல அண்ணன் எங்க வரட்டுமா?